இப்போ எனக்கு என்ன டவுட்னா உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் சொன்னீங்கல்ல ஆமா அது வந்து எனக்கு இல்ல ப்ராப்பர்ட்டிஸ் இல்ல எனக்கு என்ன இருக்குது உங்கள்கிட்ட இங்க இருக்குது ஓகே ஓகே இருக்குது நான் செக் பண்ணிட்டேன் இருக்குது ஓகே கிளியர் கண்ட்ரோல்ஸ்ல கண்டிப்பா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் ஓகே நான் செக் பண்ணிட்டேன் இருக்குதா செக் பண்ணிட்டேன் ஓகே கிளியர் கிளியர் ஸோ அதையும் சொல்றேன் டெவலப்பர் டேப் அதுல உங்களுக்கு விஷுவல் பேசிக் இதை நீங்க யூஸ் பண்ணாலும் சரி இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இதை நீங்க யூஸ் பண்ணாலும் சரி எதை வேணாலும் நீங்க கிளிக் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ நான் விஷுவல் பேசிக் விஷுவல் பேசிக் கிளிக் பண்ணீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் அதுல ஹிடன் அப்படின்ற ஆப்ஷன் ஓகே இதுல என்ன டவுட்னா விஷுவல் பேசிக் ஆல்ரெடி நீங்க கிரியேட் பண்ணிருந்தீங்கன்னா வரும் இல்லைன்னா வந்து ப்ராப்பர்ட்டிஸ் டைரக்டா கிளிக் பண்ணுங்க ஏன்னா நான் இது வரைக்கும் கிரியேட் பண்ண கிடையாது ஸோ எனக்கு காட்டல அந்த ப்ராப்பர்ட்டி விஷுவல் பேசிக் என்னுடைய சிஸ்டத்துல டைரக்டா ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தான் போகும் விஷுவல் பேஸ் கிளிக் பண்ணனா இந்த மாதிரி ஆப்ஷன் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு இல்லையா ஆமா ஏன்னா நான் இது வரைக்கும் நான் கிரியேட் பண்ணே கிடையாது VBA எதுவுமே கிரியேட் பண்ண அதனால ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும் அப்படின்னா ஷீட் 1 ஷீட் 2 ஷீட் 3 அந்த மாதிரி காமிக்குவீங்க அது காட்டு ஓகேங்களா அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா அதுல ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் ஓகே இல்லைனாக்கா இதுல வியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதுல ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ அப்படின்ட்டு F4 அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்க ட்ரை பண்ணலாம் ஸோ இதில் தான் நீங்க வெரி ஹிடன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஷீட்டை ஹைட் பண்ணுவீங்க ஓகே கிளியர் ஓகே கிளியர் சார் கிளியர் டவுட் இல்லை இல்லை இதில் எதுவும் ஸோ நெக்ஸ்ட் டவுட் வந்து என்ன சொல்கிறேன் இஃப் எரர் இருக்கலாங்க அது மூணும் எனக்கு இன்னும் புரியல ஆக்சுவலாக நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் தெரியல பட் இன்னும் வந்து டவுட் இருக்காது என்ன எப்படி ஃபார்முலா அப்ளை ஆகுது அதனுடைய பெனிஃபிட் சரியா எனக்கு கிளியர் ஆகலை ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு காமிக்கிறேன் இதுல பாத்தீங்கன்னாக்கா நம்ம vlookup போடும் பொழுதுலாம் நிறைய எரர் வரும் இல்லையா vlookup பண்ணும்பொழுதோ இல்ல சம் பண்ணும் பொழுதோ ஏதாவது ஒரு எரர் வரும் எரர் ஆச்சு அப்படின்னாக்கா இந்த மாதிரி தான் நாட் அவைலபிள் அப்படின்னு ஓகே இந்த மாதிரி நான் ஒரு டேபிளோ இல்ல சம்மரியோ கிரியேட் பண்ணும்போது நாட் அவைலபிள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 0/0 அப்படின்னு போட்டீங்கன்னா எரர் தான் வரும் ஓகே இந்த மாதிரி எரர்லாம் வந்துச்சு அப்படின்னாக்கா எனக்கு எரர் வராங்கன்னா அந்த இடத்துல வேற ஏதாவது ஒரு ஆன்சரோ இல்லை ஒரு டெக்ஸ்ட் வேல்யூவோ வாட் எவர் திங்ஸ் நீங்க யூஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அதை நீங்க அங்க யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி எடுத்து வருது அப்படின்னா ஓகே இப்போ எரர் வந்து இந்த செல்ல இருக்கு ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த செல்லையே நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் புரியாது அதனால நான் உங்களுக்கு பக்கத்து செல்ல டைப் பண்ணிக்கிறீங்க எரர் அப்படின்ற ஒரு எரரா இருந்துச்சு அப்படின்னா என்ன வேணும் அப்படின்றத நம்ம அப்டேட் பண்ண போறோம் எரர் வரல அப்படின்னாக்கா இருக்கிற வேல்யூவே வந்துடும் ஸோ அதனால இஃப் எரர் அப்படின்றத டேப் கொடுத்து எடுத்துக்கோங்க ஓகே இப்போ வேல்யூ எங்க இருக்கோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க இல்ல வேல்யூவை நீங்க டைப் பண்ணலாம் ஒன்னு செல்ல செலக்ட் பண்ணலாம் இல்லைன்னா 0/0 அப்படின்றது தானே போட போறீங்க ஸோ அதை நீங்க இங்க கொடுத்துக்கலாம் எந்த ரெண்டு செல் நீங்க டிவைட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை நீங்க கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி இப்போ இந்த இடத்துல எரர் வந்துச்சு அப்படின்னாக்கா என்ன கொடுக்கணும் 0 வேல்யூ அப்படின்றத நான் டெக்ஸ்ட் கொடுக்குறேன் நீங்க அங்க இடத்துல வேற ஏதாவது வேல்யூ வரணும் அப்படின்னாக்கா நீங்க அந்த வேல்யூ கூட கொடுத்துக்கலாம் சரி எம்டி ஸ்பேஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு நோ வேல்யூ தான் by 1 clear